சரிங்களா? நாங்கள் மீனா தோட்டத்துலேருந்து கதைக்கிறோம். எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்ன ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஒரு அந்திக்கு கிளாஸ் போகிற பிள்ளைங்க, ரோட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு வெஹிக்கிளை பிடிச்சி வந்துடுவாங்க. அது நிறைய பிள்ளைங்க படிப்புக்கு ஸ்கூல் போகாமையும் இருக்குங்க. இப்போ மின்னாவை பொறுத்த வரைக்கும் 4-5 கடை இருக்குது, செலவு கடை இருக்குது. இப்போ நம்ம குறைஞ்ச விலைக்கு தானே சாமானை வாங்க பார்ப்போம். நமக்கு இப்போ டவுன் போயிட்டு வர்றதா இருந்தாலும் நாங்கள் இருக்க லெவல் பார்க்க போகிற நேரத்தில் ஆளுகளுக்கு போக முடியாது. பிள்ளைங்க பபா கிடைக்கிறவங்க இருந்தாலும் ரோட்டில் நடக்க முடியாது. பிள்ளைங்களை கொண்டுகிட்டு போயிட்டு பாய் தூரத்தில் கொண்டுட்டு தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளை வயிற்று பிள்ளைக்காரால் போனாலும் பபா கிடைக்கிறவங்க செத்து தான் போக வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஆளுகளும் சுகம் இல்லாத ஆளுகளை கொண்டு போயிடாது, வயசு போனவங்கள. அவ்வளோ சீரியஸாக தான் தோட்டம் இருக்குது. அதுக்காக எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு ரோட்டை கொஞ்சம் பார்த்து சரி செய்யுங்க. பாய்மலை டவுனுக்கு மேலே 2 தோட்டம் தான் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டால், இந்த ரோட்டில் அறவே போக இயலாது, வர இயலாது. ஸ்கூல் பிள்ளைங்க போக இயலாது, ஸ்கூல் பிள்ளைங்க மழை வந்தாலும் போக இயலாது, வெயில் அடித்தாலும் போக இயலாது. அந்த லெவலில் ரோட் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தரேன்ட்டு கடைசியில் அந்த பக்கத்து கொஞ்சமும் இந்த பக்கத்து கொஞ்சமும் நடுவில் கொஞ்சமும் போட்டிருக்காங்க. எல்லாமே முழுசாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போய்ங்க. எங்களுக்கு அந்த ரோட்டை கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். ஒரு பாபா கிடைக்கிறவங்களையும் கொண்டு போயிடாது, நடுவழியிலேயே அவங்களுக்கு சரி. மீனா போகிற ரோட்டுக்கு எத்தனை வருஷமாக இந்த மாதிரி தான் இருக்குது. முதலாவது சிடபிள்யூசி கல் ஊண்டுச்சு, அப்புறம் என்இடபிள்யூசி கல் ஊண்டுச்சு. கல் ஊண்டினது மட்டும்தான் 10 அடிக்கு போட்டு நிப்பாட்டிவிட்டாங்க. எத்தனையோ வருஷமாச்சு நாங்களும் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு அடி கூட நடந்ததில்லை. ஸ்கூல் பிள்ளைங்க அந்த ரோட்டில் தான் போகுது. குழி குழியாக கிடக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது மின்னா தோட்டத்துலேருந்து நாங்கள் மஸ்கில் ஸ்கூலுக்கு தினமும் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துருக்கோம். நானும் 3 வருஷமாக போகிறோம். இந்த ரோட்டு இப்படியே தான் இருக்குது. நைட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் போகிறதுக்கு. மழை டைம்லாம் வந்தால் செம்ம சவதியாக இருக்குது, நடக்கவே இயலாது. இந்த ரோட்டில் ஏற்கனவே நிறைய பேர் விழுந்துருக்காங்க, நானும் விழுந்திருக்கேன் இந்த ரோட்டில் ஏற்கனவே. அதனால இந்த ரோட்டை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மேலே மின்னா ரோட்டு சரியான மோசமாக இருக்குங்க. தெருவில்காரவங்க போனாலும் பிரட்டி தான் கொண்டு வராங்க. பிள்ளைங்க படிக்க போனாலும் இருட்டு போனால் அந்த பிள்ளைங்க படிக்கிறது சரியான கேவலங்கட்டு தாங்க வருது. மீனா கொலைக்கு விரட்டிக்கிட்டு வாரான், துரத்திக்கிட்டு வாரான், களவாணிகள் பின்னுக்கு வாரான். பிள்ளைங்க கொப்பிகளை வீசிட்டு அலண்டு ஒடியாருதுங்க. படிக்கலாத நிலமையா இருக்குது மீனா ரோட்டில். இந்த காடு சரியான காடுங்க, அங்கேருந்து வர முடியாத நிலமையா இருக்குது. ஆட்டாக்காரவங்க வந்தால் 1000 ரூபா கேட்குறாங்க. அந்த நேரத்துக்கு ஆட்டாக்காரவங்களும் வரமாட்டாங்க. சரி, எனது பேர் மகேந்திரன். நான் இந்த டிவிஷனில் ஒரு வருஷமாக வெளிக்கலை உத்தியோகஸ்தராக கடமை ஆற்றி கொண்டு இருக்கிறேன். இந்த ரோட்டில் நாங்கள் வந்து 1 வருஷ காலமாக வந்து போய்கிட்டு இருக்கோம். மற்ற ரோட்டை பொறுத்தளவு, மற்ற பிரதேசத்தை பொறுத்தளவு என்னென்னு கேட்டால், ஒரு மெடிக்கல் விஷயம், கல்வி விஷயம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பாதிக்கப்படும் ரோடு இருக்கும். இந்த ரோட்டை பொறுத்தளவு மக்களோட வருமானத்திலேருந்து, கல்வி விஷயத்திலேருந்து, மெடிக்கல் விஷயத்துலேருந்து எல்லா விஷயம்